ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லியை சூர்யா வந்து அடிச்சிடுறாங்க கோவத்தில். ஏன்னா சுந்தரவல்லி பண்ணுற எந்த விஷயமே சூர்யானால் தாங்கிக்க முடியல. ஸோ சூர்யா சுந்தரவல்லி அடித்தோடனே அருணாச்சலையா இப்படி பண்ணிட்டானே சூர்யான்னு கூனி குறுகி நிற்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி 3 முடிச்ச சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சூர்யா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சூர்யா சூப்பர் தான் எப்போயுமே சொல்வேன். நீங்களும் சூர்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னோ, நந்தினியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னோ உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம 3 முடிச்ச சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த கட்டத்தில் நம்ம நந்தினியவும் விவேக்கையும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சூர்யா வந்து ஜெயிலை விட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சூர்யா டேரெக்டாக எங்கே போவாங்க? வீட்டுக்கு தான் போவாங்க. அப்போ வீட்டுக்கு போனோடனே உடனே சுந்தரவல்லிக்கு செம ஷாக்கு. என்னடா இந்த நந்தினியை போலீஸ் நல்லா அடித்து துவச்சி உண்மையை வாங்குவான்னு பார்த்தா இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கில் இருக்காங்க சூர்யா. ஆனால் அதுக்கு முன்னாடி நந்தினி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூர்யா விவேக் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ விவேக் வீட்டுக்கு சூர்யா, நந்தினி அப்புறம் விவேக் 3 பேர் போனப்போ தான் அப்புறம் விவேக்கோட ஒய்ஃபான விஜி இருக்காங்களே. ஸோ விஜி வந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்னண்ணே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விவேக் சொல்கிறாங்க விஜி கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதை நினச்சும் பயப்படாத, எல்லாமே சால்வாக முடிஞ்சிருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து விவேக் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சூர்யா எனக்கு இப்போ தாண்டா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. என்னோட பைக்கு திருடு போச்சுன்னு சொன்னல, அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சுடா, அதனால் அதை செக் பண்ணால் நம்ம போலீஸுக்கு அந்த ப்ரூஃபை காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி போலீஸ்க்கு அந்த ப்ரூஃப் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த போலீஸ் வந்து அந்த எஸ்ஐ வந்து சூர்யா மேலே வன்மமாக இருக்கிறதுனால அந்த எவிடன்ஸை சூர்யா கிட்ட காமிக்கக்கூடாது, அக்யூஸ் வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த எவிடன்ஸை மறைச்சிருப்பாங்க. ஆனால் விவேக் வந்து இப்போது சூர்யாவுக்கு வந்து அந்த எவிடன்ஸை வந்து ஞாபகப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்டா கண்டிப்பாக சூர்யா, அந்த இடத்துல கேமரா இருக்குடா, அதனால் கேமராவில் பார்த்தா தெரியும், நம்ம போனது வந்தது எல்லாமே தெரியும்டா சூர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் சூர்யாவுக்கு ஒரு நினப்பு வருது, ஏய் சூப்பர்டா விவேக்கு, இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு, உன்னைய காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா உடனே வந்து விவேக் வாடா நம்ம போய் அந்த கேமராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அந்த கேமராவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பார்த்தா அந்த ஃபுட்டேஜையும் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் சூர்யா பார்க்குறாங்க, பாரு நல்ல வேலை இந்த ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ சூர்யாவுக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ திரும்பி வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இனி விவேக்குக்கு எந்த ஆபத்து வராது, நீ எதை நினச்சும் பயப்படாதம்மா, விவேக் இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக வரமாட்டான், நான் அவனை காப்பாற்றிடுவேன், இந்த எவிடன்ஸ் ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து நந்தினிக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா. உடனே வந்து விஜய், வா நந்தினி வீட்டுக்குள்ளே வாங்க, சாப்பிட்டுட்டு போங்கண்ணா அப்படின்னு. இல்லை நந்தினி வேலை இருக்குது, நான் நந்தினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் கொஞ்சம் அப்பா பதட்டமாக இருப்பாங்க, நந்தினியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனேன்னே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல், அதனால் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் விஜிமா, நீங்கள் இருங்க பத்திரமா. டேய் விவேக் மச்சான் பார்த்துக்கடா, நான் இன்னொரு நாள் வரேன்டா வீட்டுக்கு, இந்த எவிடன்ஸ் போதுண்டா, இனி ஒன்று போலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி விவேக் கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் சூர்யாவும் நந்தினி வந்து காரில் போகிறாங்க. அப்போ காரில் போகும்போது தான் நந்தினி பேசுகிறாங்க, என்ன சூர்யா சார் நமக்கு இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே, நம்ம என்ன தான் பண்ணுறது, நான் என்ன சூர்யா சார் தப்பு பண்ணேன், இப்படி வந்து ரஞ்சித்தோட அம்மா கூட நம்ப மாட்டேங்கிறாங்களே, எதுக்காக இப்படி என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து நல்லது தானே பண்ணேன், அந்த வீட்டை நான் குடும்பமாக தானே நினைக்கிறேன் சூர்யா சார், நான் எவ்வளோக்கு வந்து நான் அந்த குடும்பத்தை ஒரு பற்றுதலாக நினச்சாலும், ஆனால் இவங்க ஏன் சார் என்னை வந்து இந்த மாதிரி நம்பவே மாட்டேங்கிறாங்க, சுந்தரவல்லி அம்மா நான் செத்தா வச்சு நம்புவாங்களான்னு எனக்கு தெரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சூர்யா சொல்கிறாங்க, நந்தினி உன்னோட அருமெல்லாம் இவங்களுக்கு தெரியாது நந்தினி, புரியாது நந்தினி, தயவு செஞ்சு நீ அதெல்லாம் வந்து யோசிக்காத, இவங்க கிடக்காங்க, நீ எதுக்காக இப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க, இவங்க நம்ம என்னதான் பண்ணாலும் இவங்களுக்கு குற்றம் சுமத்துற மாதிரி தான் இருக்கும் நம்ம மேலே, அதனால நீ எதையும் யோசிக்காத நந்தினி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சூர்யா சார், இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனே ஒன்றுமே தெரியாமல் இருக்குது சூர்யா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது
நம்ம சூர்யா வந்து காரில் கூட்டிகிட்டு போன நந்தினியை வீட்டில் வந்து இறக்கி விட்டுறாங்க. அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது தான் சுந்தரவழி டேய் நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு இவளை திரும்பி நீ கூட்டிகிட்டு வந்த, இவ பத்தாதுன்னு இவ போனதும் இல்லாமல் இவளோட குடும்பமே வந்து என்கிட்ட இவளை பற்றி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நந்தினி என்ன குடும்பத்தையே ஏவி விட்டுட்டு போனியா, போனதான் போனேன் அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானடி, எதுக்காக இங்கே தேவையில்லாமல் வந்த அப்படிங்கிற மாதிரி சுந்தரவழி கேட்க உடனே மாதவி ஆமாம் எதுக்கு வந்த நீ, உன்னெல்லாம் இப்போ யார் வர சொன்னால், என்னம்மா இவளை ஜெயிலில் போட்டு நல்லா அடின்னு அடி துவச்சி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவன் என்னன்னா ஈஸியாக வந்து ஜெயிலிருந்து வந்துட்டுருக்கா, என்னதான் வந்து இந்த போலீஸுக்கு விசாரணையே தெரியல, இவளை இப்படி விசாரிக்காமல் விட்டேன், எப்படிமா வந்து சுரேகாவை நம்ம காப்பாற்றுறது, சுரேகாவை பற்றி எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாதவி. அதானே ஏய் சூர்யா இவளை நீ இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க, ஏய் நந்தினி உன்னை எவண்டி விட்டா, நல்லா போலீஸ் மண்டையிலே வந்து மிளகா அரைச்சிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம நந்தி சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க, நான்லாம் எதுவும் பண்ணலம்மா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கம்மா, என்னை இப்படி நீங்கள் எதுக்காகம்மா தப்பாக யோசிக்கிறீங்க அப்படின்னு. உடனே வந்து நந்தினியோட அம்மாச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஏம்மா நான் தான் உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன் என் நந்தினியை பற்றி, எதுக்குமா நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, அவள் சின்ன பொண்ணுமா, அவள் அப்படி ஒரு பற்றுதலாக இருப்பாம்மா உங்ககிட்ட, நீங்கள் எதுக்காகம்மா இப்படி என்னோட பேத்தியை தப்பாக நினைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏய் நிறுத்து, சும்மா வந்துட்டு பேத்தின்னு பேசிக்கிட்டு இருக்காது, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா சும்மா இல்லை, உடனே சூர்யா கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஒரு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா தாய் குழமே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் போதும் நிறுத்து, நான் என்ன மரியாதை கொடுக்க, இதுலேருந்து கஞ்சிக்கு வழி இல்லாத குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சூர்யாவுக்கு கோவம் வந்து சூர்யா சப்புன்னு வந்துட்டு சுந்தரவழியை அடிச்சிடுறாங்க. உடனே அருணாச்சலையா சூர்யா என்னடா பண்ணுற அப்படின்னு, டேடி இவங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க டேடி, நான் ஒரு அடியோடு விட்டேன், அடுத்த அடி வாங்குறவங்களே தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போயிருங்க. சுந்தரவழி வந்து கூனி நிற்கிறாங்க. ஐயோ வீட்டோட ஹெட்டு என் ஹஸ்பண்டே என்ன அடித்ததில்ல, நான் பார்த்த மயம் வந்து என்னை அடிச்சிட்டானே, டே சூர்யா நீ என்னை அடிச்சிட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டடா, இந்த தோட்டக்காரியோட சேர்ந்து நாசமாக தாண்டா போவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் வந்து ஏன் சூர்யா சார் இப்படி பண்ணுறீங்க, அவங்க பெரியவங்க, இந்த வீட்டுக்கு எவ்வளோ இது, ஏய் நீ நிறுத்திடி, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத, நீ ஏவி விட்டு தானடி என் பையனே நீ அடிக்க வச்சிட்டால, நீ நல்லா இருப்பியாடி அப்படி சொல்லிட்டு நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க. என் பையனே நீ அடிக்க வச்சுட்டலடி, நீ நல்லாவே இருக்க மாட்டடி, நீ நல்லா இருப்பியா, நீ சத்தியமாக வந்து நல்லா இருக்க மாட்ட, பாருடி உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, நீ இந்த கேஸில் உள்ளே போய் நீ என்னெல்லாம் பண்ணுறன்னு பாரு, என்னோட மகளே வந்து கடத்தி வச்சுட்டு என் பையனையும் நல்லா தலைவாணி மந்திரம் போட்ட மாதிரி ஓ பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டல, என் மகன் அதான் என்ன கூட மதிக்காமல் இப்படி ஓன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான், பாருடி என்ன நடக்க போகுதுன்னு பாரு, நீலாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டேடி, உருப்பட மாட்டேடி, விளங்காமல் போயிடுவடி அப்படின்னு. உடனே மாதவி வந்து நந்தினியை அடிச்சிடுறாங்க. உடனே வந்து சூர்யா வந்து மாதவியும் அடிச்சிடுறாங்க. எதுக்கு இப்போ என் பொண்டாட்டி நீ கை ஓங்கின, இப்போ எதுக்காக வந்து பேசினாயே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மாவே அடிப்படா சூர்யா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பழக மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் நல்லா சாபம் மேலே சாபமாக வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நந்தினி சூர்யா சார் வாங்க சார் தயவு செஞ்சு போயிடலான்னு சூர்யாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன கதை அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டடா.